இந்த தவக்காலத்தில் நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கிற போது நம்மை ஆண்டவர் உள்ளத்தில் இருக்கிற காரியங்களை நம்மளுக்கு ஞாபகப்படுத்துகிறார். நம்முடைய ஒவ்வொருடைய உள்ளத்தில் இருக்கிற காரியங்கள் நம்மளுக்கு ஞாபகப்படுத்துகிறார். அதுதான் நம்ம ஆண்டவர் ஒளியாக இருக்கிறார். நாமளோ இந்த உலகத்தினுடைய பிள்ளைகளாக இருந்தோம்னா அப்போ இருளில் இருப்போம். அப்போ நம்ம இருளில் இருக்கிற போது பாவம் நமக்குள்ளே நிறையா இருக்கும். அப்போ ஆண்டவர் ரோமையர் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் ஒரு காரியத்தில் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். ஏனெனில் என்னுள், அதாவது வலுவற்ற என் ஊனியல்பில் நல்லது எதுவும் குடிகொண்டிருக்கவில்லை என எனக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த ஊன் உடலில், இந்த அழிந்து போகிற உடலில், இந்த அழிந்து போகிற இந்த ஃப்ளஷ், அதில் எது இல்லை? நன்மை என்பது எதுவும் கிடையாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, நன்மை செய்ய விருப்பம் என்னிடம் இல்லாமல் இல்லை, அதை செய்யத்தான் என்னால் முடியவில்லை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நன்மை செய்ய எனக்கு விருப்பம்தான், ஆனால் இதில் எது குடி இருக்குதோ அதுதான் வெளிப்படும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இது ஒரு கூடாரம். எது ஒரு கூடாரம்? இந்த உடல் ஒரு கூடாரம். ஆண்டவர் முதல்ல ஆதாம் படைக்கிறதுக்கு முன்பாக களிமண்ணை கையால் எடுத்து அதை என்ன செய்கிறாரு? ஒரு பொம்மை மாதிரி செஞ்சு அதனுடைய மூக்கு துவாரத்தில் கடவுள் தன்னுடைய ஆவியை ஊற்றுகிறார். ஆவியை ஊற்றனே அது உருப்பெற்று எழுந்து ஒரு மனுஷனாக நிற்கிறது. உண்மையா இல்லையா? ஆமாம். அப்போ இந்த ஒரு களிமண் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது, அது எங்கே போகும்? மண்ணுக்கே திரும்பும். ஆனால் இந்த பிறந்ததிலிருந்து இறக்கிறதுக்குள்ளாக, இந்த குறிப்பிட்ட இடைப்பட்ட வாழ்க்கையில் இந்த மண் கூடாரத்துக்குள்ளாக எது குடி கொண்டிருக்கிறதோ அதனுடைய செயல்பாடுகள் தான் வெளிப்படும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த மண் கூடாரத்தில் எது குடி இருக்கிறது அப்படின்னு நீங்கள் கவனித்து பார்க்கணும். அதனால தான் ரோமர் 7:18 சொல்லப்பட்டது, இந்த மண் கூடாரத்தில் என்ன குடியில்ல? நல்லது எதுவும் குடிகொள்ளவில்லை. எது குடிகொள்ளலை? நல்லது எதுவும் குடிகொள்ளலை. ஏன் நல்லது எதுவும் குடிகொள்ளலை? எது நல்லது? எது நல்லது? ஆண்டவர்கிட்ட ஒரு மனுஷன் வந்து கேட்குறார், நீ ரொம்ப நல்லவர். இயேசு என்ன சொல்கிறார்? கடவுள் ஒருவரே நல்லவர், நான் இல்லை. கடவுள் ஒருவரே நல்லவர். அதான் யோவான் நற்செய்தி 10:30 நம்ம படிக்கிறப்ப தெரியும், நானும் தந்தையும் ஒன்றாக இருக்கிறோம். இந்த மண் கூடாரத்தில் இயேசு கிறிஸ்து, எனது மண் கூடாரம், உடம்பு எடுத்துட்டேன், மனித உடல் எடுத்திருக்கிறேன், இது ஒரு மண் கூடாரம். இதில் யார் குடியிருக்கிறது? தந்தை குடியிருக்கிறார். நானும் தந்தையும் ஒன்றாக இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அது மட்டும் இல்லை, அப்போஸ்தலர் நடவடிக்கை 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை நாம் படிக்கிற போது, கடவுள் நாசரேத்து இயேசுவின் மேல் தூய ஆவியாரின் வல்லமையை பொழிந்தருளினார். கடவுள் அவரோடு இருந்ததால் அழகையின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் அவர் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார். இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்தபோது விண்ணக கடவுள் தூய ஆவினால் இயேசுவை நிரப்பி இருந்ததுனால அவர் சென்ற இடம்லாம் என்ன செய்கிறாரு? நன்மை செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்போ இயேசு கிறிஸ்து என்ற மனிதனுடைய உடம்புல குடியிருந்தது யாரு? ஒன்று தந்தையாம் கடவுள், ரெண்டாவது தூய ஆவியும் அவருடைய வல்லமையும் குடிகொண்டிருந்ததுனால இவர் சென்ற இடமெல்லாம் என்ன வெளிப்பட்டது? நன்மை வெளிப்பட்டது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த உடலாகிய கூடாரத்தில் என்ன குடி இருக்குது அதை நீங்கள் கவனிக்கணும். இந்த உடலாகிய கூடாரத்தில் ஆண்டவரும் தூய ஆவியானவரும் இயேசு கிறிஸ்துவும் குடிகொண்டிருந்தாங்கன்னா அவர்கள் நம்முடைய இந்த கூடாரத்தின் வழியாக என்ன செய்வாங்க? நன்மை செய்வார்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா.
இல்லாவிட்டால் இந்த கூடாரத்தை நான் எதுக்கு ஒப்பு கொடுத்து இருக்கிறேனோ அதனுடைய காரியங்கள் வெளிப்படும். இப்போ கடவுளுக்குள்ளே ஒப்பு கொடுத்துருந்தேன்னா கடவுளுடைய காரியம் நன்மை வெளிப்படும். இதை சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்துருந்தேன்னா என்ன வெளிப்படும்? சாத்தானுடைய கிரிகள் வெளிப்படும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதை நீங்கள் திரும்பவும் படிக்கலாம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நம்ம படிக்கிற போது ஆண்டவருடைய வார்த்தை நம்மளுக்கு இப்படி சொல்லும். என்ன சொல்லுது? கடவுள் உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவர், எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் தேவையானதெல்லாம் அவர் உங்களுக்கு தருவார், அனைத்து நற்செயல்களையும் செய்வதற்கு தேவையானதெல்லாம் உங்களுக்கு மிகுதியாக தருவார். பிரைஸ் தி லார்ட். அப்போ பாருங்க, ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிற போது தந்தையாம் கடவுளும் இயேசு கிறிஸ்துவும் தூய ஆவியானவரும் எனக்குள்ள இருக்கிற போது எனக்குள்ள நன்மையான காரியங்கள் வெளிப்படும். எல்லா சூழ்நிலையிலும் நன்மை வெளிப்படும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த மண் பாண்டம் எது? மண் பாண்டம் இதுதான். மண் கூடாரம், மண் பாண்டம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், இந்த செல்வத்தை மட்பாண்டங்கள் போன்ற நாங்கள் கொண்டிருக்கிறோம், இந்த ஈடு இணையற்ற வல்லமை எங்களிலிருந்து வரவில்லை, இது கடவுளுக்கு உரியது என்பது இங்கு இதிலிருந்து விளங்குகிறது. பிரைஸ் தி லார்ட். இது ஒரு கூடாரம், மண்ணால் செய்யப்பட்ட கூடாரம். மண்ணு தான் இது. எது மண்ணு? இந்த உடம்பு என்னது? மண்ணு. எது தொடக்கமோ அதுதான் முடிவும் ஆகும். இந்த மண்ணால் செய்யப்பட்ட கூடாரம் ஆகியது குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் நான் இறக்க போகிற போது எங்கே கொண்டு போய் வைப்பாங்க? மண்ணில் தான் வைப்பாங்க. கரெக்டா இல்லையா? மண்ணிலிருந்து வந்தது மண்ணுக்கும், ஆண்டவரிடமிருந்து வந்தது ஆண்டவர்கிட்டையும் திரும்பும். ஆண்டவர் ஆதாமுடைய அந்த களிமண்ணில் என்ன ஊதினார்? தன்னுடைய ஆவியை ஊதுறது போது அந்த ஆவி உடலை விட்டு பிரிகிற போது மீண்டுமாக ஆண்டவருடைய பிரசன்னத்தில் கொண்டு போய் நிற்க போகுது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ இந்த பூமியில் வாழ்கிற நாட்களில் இந்த மட்கூடாரத்தில், மட்பாண்டத்தில், மட்பானையில் சரிங்களா என்ன தங்கணும்? கடவுளும் அவருடைய மகனாகிய இயேசு கிறிஸ்துவும் தந்தையிடம் புறப்பட்டு வருகிற தூய ஆவியானவரும் இந்த தங்குகிற போது எல்லா சூழ்நிலையிலும் நன்மை வெளிப்படும். நன்மையான காரியங்கள் கொண்டு வரப்படும், நன்மையான காரியங்கள் செய்யப்படும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் செக் பண்ணணும், இல்லையே இதில் வேறொன்றை நான் பார்க்கிறேனே, நன்மை செய்ய விரும்புகிறேன் ஆனால் நான் நன்மை செய்ய முடியறதில்ல, தீமையை தான் செய்கிறேன். அப்போனா உள்ளே என்ன குடியிருக்குதுன்னு அர்த்தம்? தீமை குடியிருக்குது. தீமைக்கு தலைவன் யாரு? சாத்தான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தீமைக்கு தலைவன் யாரு? சாத்தான். பிரைஸ் தி லார்ட். எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். 14ஆம் வசனத்தை படிங்க. இனி நாம் குழந்தைகளைப் போல இருக்கக்கூடாது, மனிதருடைய தந்திரங்களையும் சூழ்ச்சிகளையும் தவறுக்கு வழிநடத்தும் ஏமாற்று வழிகளை நம்பி அவருடைய போதனைகள் என்னும் காற்றால் அடித்து செல்லப்பட்டு அங்கும் இங்கும் அலக்களிக்கப்பட கூடாது. அது மட்டுமில்லை, 16ஆம் வசனம் சொல்லும், அவரால் தான் முழு உடலும் இசைவாய் பொருந்தி தன்னிடமுள்ள தசை நார்களால் இறுக்கி பிணைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு உறுப்பும் தனக்கே குறிக்கப்பட்ட பணியை செய்வதால் உடல் வளர்ச்சி பெற்று அன்பால் கட்டி எழுப்பப்படுகிறது. அப்போ நாம் கிறிஸ்துவுக்குள்ளே இணைஞ்சிருந்தோம்னா நன்மை வெளிப்படும். இந்த உடலில் தீமையும் சாத்தானுக்குரிய கிரிகளும் இருந்துச்சுன்னா தீமை மட்டுமே வெளிப்படும். அப்போ நன்மை செய்ய விரும்பினாலும் நன்மை செய்ய நம்மளால் முடியாது. அதை தான் கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் நம்மளுக்கு 19 படிக்கிற போது 15 விதமான பாவங்கள் இந்த உடலாகிய மட்பாண்டத்தில் குடியிருக்குது. அது மட்டும் இல்லை,
மார்க் நட்சத்திரம் 7ஆம் அதிகாரம் 21 23 வசனங்கள் சொல்லப்படுகிற போது 12 விதமான இந்த உடலுக்குரிய காரியங்கள் இடம்பெற்றிருக்குது. அப்போ அது நம்ம என்ன செய்யணும்? வெளியே துரத்தணும். எப்படி துரத்துது? நிறைவானது வருகிற போது குறைவானது வெளியேறும். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பார்ப்போம். நிறைவானது உள்ள வர்றபோது குறைவானது வெளியேறும். இந்த பாவத்துக்குரியது, உலகத்துக்குரியது, இந்த சதைக்குரியது எல்லாமே என்னது? குறைவானது, அது தகுதி இல்லாதது. அது வெளியேறுகிற போது நிறைவானது தூய ஆவியானவர், அவருடைய வல்லமை, இயேசு கிறிஸ்து, விண்ணக கடவுள், இந்த நிறைவானது உள்ள தங்கி இருப்பாங்க. அவர்கள் தங்கி இருக்கிற போது என்ற நன்மை வெளிப்படும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ எனக்குள்ளே இருக்க தீமையை நான் என்ன செய்ய முடியும்? எப்படி வெளியேற்றுவது? பிரைஸ் தி லார்ட். இப்போ நம்ம திருச்சபையில் ஒரு அருட்சாரணத்தில் முக்கியமான அருட்சாரணம் என்னது? பாவ சங்கீர்த்தனம். பிரைஸ் தி லார்ட். வருஷத்துக்கு ஒரு முறையாவது நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்யணும். இப்போ நீங்கள் புது நன்மை வாங்கின நாள்லேருந்து இத்தனை வருஷங்களாக எத்தனையோ முறை பாவ சங்கீர்த்தனம் செஞ்சுருக்கீங்க இல்லைங்களா? நம்மளும் செஞ்சுருக்கிறோம், எல்லாரும் செஞ்சுருக்கோம். உண்மையா இல்லையா? சில பாவங்கள் ஒவ்வொரு பாவ சங்கீர்த்தனம் போய் சொல்லுவீங்க. போன பாவ சங்கீர்த்தனம் சொன்னேன், முதல் பாவ சங்கீர்த்தனம் சொன்னேன், இது 1000வது பாவ சங்கீர்த்தனம், இந்த 1000வது பாவ சங்கீர்த்தனம் அதே பாவத்தை சொல்கிறேன். உண்மையா இல்லையா? ஏன்? நான் முயற்சி செய்யக்கூடாது, இந்த பாவத்திலேருந்து நான் வெளிவரணும், இந்த பாவத்திலேருந்து நான் விடுதலை பெறணும்னு நான் முயற்சி செய்யக்கூடாது. அப்போ எப்படி முயற்சி செய்யணும்? எப்படி அந்த பாவத்தை என்ற உள்ளத்திலேருந்து அகற்றணும்னா, ரோமையர் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லிக் கொடுப்பார். ரோமையர் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லிக் கொடுப்பார். என்ன சொல்கிறாரு? நீங்கள் ஊனியல்புக்கேற்ப வாழ்ந்தால் சாகத்தான் போகிறீர்கள், ஆனால் தூய ஆவின் துணையால் உடலின் தீய செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ என்கிட்ட இருக்க ஒரு தீய இயல்பு, ஒரு கெட்ட செயல், ஒரு அடிமைத்தனத்தின் ஆவி, போதை வஸ்துக்களுக்கு, குடி போன்ற நோய்க்கு, இல்லை புகைப்பிடித்தல் போன்ற நோய்க்கு, இல்லை ஹான்ஸ் போன்ற பாக்கு போடுகிற பழக்க வழக்கத்துக்கு நான் அடிமையாக இருக்கிறேன், இல்லை பொய் சொல்கிறதுல நான் அடிமையாக இருக்கிறேன், இல்லை கடன் வாங்காமல் என்னால் இருக்க முடியாது, நான் சும்மாவே இருந்தாலும் போய் யார்ட்ட கடன் கேட்டுக்கிட்டே இருப்பேன், அது ஒரு அடிமைத்தனம். செல்ஃபோனை என்னால் என்ன செய்ய முடியாது? பயன்படுத்தாமல் இருக்க முடியாது. செல்ஃபோனில் தவறுதலான படங்களையோ வீடியோக்களையோ சினிமாக்களையோ பார்க்குறேன், இல்லாட்டி தேவையில்லாமல் ஃபோன் பண்ணி நண்பர்கள்ட்ட தேவையில்லாத தகாத வார்த்தைகளை சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு அறிமுகம் இல்லாத நபர்களோடு தேவையில்லாத இச்சையோடு காரியங்களை பேசுகிறேன். அதே போல் இந்த இன்டர்நெட்டு செல்ஃபோன் வழியாக இச்சையான காரியங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அப்போ இது எல்லாமே தீமை தான், அது நம்மளுக்கு நல்லா தெரியும். கீழ்ப்படியாமல் இருக்கிறது யாருக்கு? முதல்ல நம்மை படைத்து பராமரிக்கிற விண்ணக தகப்பனுக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் தூயானுக்கும் கீழ்ப்படியாமல் இருக்கிறது, அதே ஒரு பெரிய பாவம். குடும்பத்தில் இருக்க வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறது, ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறது, இதெல்லாம் பாவம்தான். பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த பழக்க வழக்கத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கணும். எது எனக்குள்ள பாவம், அந்த பாவம் எப்படி என்னை ஆட்டி படைக்குது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, இதிலிருந்து என்னால் வெளியே வர முடியல அப்படின்னா, நீங்கள் அந்த தவ காலத்தில் குறிப்பாக என்ன செய்யணும்? தூய ஆவியின் துணை கொண்டு, இயேசு கிறிஸ்து தந்தையாம் கடவுளிலிருந்து வாங்கி தந்த தூய ஆவியின் துணை கொண்டு நீங்கள் என்ன செய்யணும்? ஒவ்வொரு பாவ காரியத்தையும் சிலுவையில் சாகடிக்கணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதனால தான் ரோமர் 8:13 நம்மளுக்கு தெளிவாக சொல்லும், தூய ஆவியின் துணை கொண்டு ஊனியல்பின் பாவ காரியங்களை சாகடிக்கணும். என்னால் சாகடிக்க முடியாது, ஆனால் தூய ஆவி எனக்குள்ளே வந்தபோது தூய ஆவியின் துணை கொண்டு என்னுடைய பாவ காரியம், அப்போ பொய் சொல்கிறது என்னால் விடவே முடியல. அப்போ தூய ஆவிட்ட கேட்கணும், தூய ஆவியானவரே நீ நிறைவானவர்னு எனக்கு தெரியும், என்ற குறைவாக இருக்கிற இந்த பாவம் ஆகிய பொய் இதை வெளியேற்றுங்க, இந்த பொய்க்கு பின்னாடி செயல்படுகிற சாத்தானை வெளியேற்றுங்க, நான் உனக்குரியவனாக இருக்கணும். அப்போ தூய ஆவின் துணை கொண்டு உருக்கமாக நீங்கள் ஜெபிக்கிற போது, உபவாசம் போட்டு ஜெபிக்கிற போது, தூய ஆவின் உங்கள் உள்ளத்தின் வாஞ்சையை பார்த்து உங்கள் மீது அந்த கிருபையை, கடவுள் கொடுக்குற கொடையை உங்களுக்கு அனுப்புகிற போது, தூய ஆவின் துணை கொண்டு பொய் சொல்கிற இயல்பு உங்களை விட்டு வெளியேறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் பொய்யே பேச மாட்டீங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஏமாற்ற மாட்டீங்க,
கடன் வாங்கிக்கிட்டு திருப்பி கொடுக்காம நீங்கள் இருக்க மாட்டீங்க. உங்களுடையது உங்களுக்குரியது, அடுத்தவங்கள்ட்ட வாங்கின பொருள் அடுத்தவங்களுக்குரியது. அவங்களுக்கு கொண்டு போய் என்ன செய்வீங்க? கொடுத்துருவீங்க. உன் குடும்பம் வட்டிக்கு வாங்கிட்டே இருக்காது. ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்து உயர்த்துவார், உன்னுடைய உழைப்பை ஆசீர்வதித்து உயர்த்துவார். அதுதான் தூய ஆவின் துணை கொண்டு ஊனியலுக்குரிய ஒவ்வொரு காரியத்தையும் சாகடிக்கணும். பிரைஸ் தி லார்ட். கலாத்தியர் 5:24 நம்ம படிப்போம், இயேசு கிறிஸ்துக்குரியவர்கள் தங்கள் ஊனியல்பின் இச்சைகளை, உணர்ச்சிகளை, இழி உணர்ச்சிகளை கல்வாரி சிலுவையில் அரைஞ்சிடுவாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இதெல்லாம் தூயாவின் துணை கொண்டு. அதனால தான் நம்ம 2 கொரிந்தியரில் நம்ம 8:9 தெளிவாக படித்தோம். எல்லா சூழ்நிலைகளும் நன்மை செய்வதற்கான ஆற்றலை ஆண்டவர் ஏற்கனவே கொடுத்துட்டார். கொடுக்க போகிறார்ல, கொடுத்துட்டார். அதை நான் தான் மிஸ் பண்ணிட்டேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்போ ஒருத்தவங்களுக்கு கூட்டு 10 கோடி ரூபா கையில் கொடுத்துட்டாங்க. வர்ற வழியில் நீங்கள் தொலைச்சிட்டீங்க. அதை 10 கோடியை பயன்படுத்த முடியுமா? முடியாது. அதை தேடி கண்டுபிடிக்கணும். அதே போல தான் அவர் நன்மை செய்வதற்காக நம்மளை படைச்சிருக்கிறார். நன்மையை மட்டும்தான் அந்த உலகத்தில் படைச்சிருக்கிறார். அப்போ நன்மை மட்டும்தான் எனக்குள்ளே இருக்கணும். நான் ஆண்டவர் நன்மையானவராக இருக்கிறது போல, அவர் நன்மை மட்டுமே செய்கிறது போல, அவரை சேர்ந்த நான் நன்மை மட்டுமே செய்வேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எந்த ஒரு தீங்கு எனக்கு என்ன செய்யாது? வெளிப்படாது. அப்போ இந்த மட்பாண்டத்தில் இயேசு கிறிஸ்துவும் அவருக்குள்ளாக தந்தையும் அவங்க வாக்களிக்கப்பட்ட தூயாவின் குடிகொள்கிற போது நன்மை மட்டும் வெளிப்படும், தீமை வெளிப்படாது, தீய காரியம் வெளிப்படாது. தீமை எனக்குள்ளேருந்து வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. பிரைஸ் தி லார்ட். அப்போ எனக்குள்ள இருக்கிற கெட்ட காரியங்களை பார்க்கணும். என்னென்ன கெட்ட காரியம் இருக்குது, அதுக்கு பின்னாடி செயல்படுகிற சாத்தான். பிரைஸ் தி லார்ட். இப்போ பாருங்கள், சாத்தான் கடவுள் 2 பேருமே நான் கூப்பிட்டு இடம் கொடுத்தா மட்டுமே வருவாங்க. இப்போ ஒவ்வொருடைய உடம்பு, நம்ம உடம்புல இந்த மூளை இருக்குது. மூளையில் சிந்திக்கிறோமா இல்லையா? ஒருத்தரை பார்க்குறோம், பார்த்தோன்னே அக்கா கடவுளால் ஆசிரியக்கப்பட்டாங்க அப்படின்னு நான் யோசிக்கலாம். என்ன யோசிக்கலாம்? இவெல்லாம் எங்கே நல்லா இருக்க போகிறா, ஆளைப்பார், மூஞ்சியப்பார், இப்படியும் யோசிக்கலாம். எதிர்மறையாக யோசிக்கலாம். அப்போ இந்த சிந்தையில் என்ன சிந்திக்கிறேன்? நன்மையான காரியங்களை சிந்தினா நான் ஆண்டவருக்கு இடம் கொடுத்துருக்கிறேன். தீமையான சிந்தைக்கு இடம் கொடுத்துருந்தா, இச்சையுள்ள பார்வைக்கு இடம் கொடுத்துருந்தா சாத்தானுக்கு இடம் கொடுத்துருக்கேன். அப்போ இங்கே இது ஒரு கதவு, மூளை ஒரு கதவு. இந்த கதவுக்குள்ளே நன்மையை கொண்டு போகணும், தீமையை கொண்டு போகக்கூடாது. அதை சாத்தானுக்கு இடம் கொடுத்துருந்தனா அதை இயேசு ரத்தத்தை கொண்டு கழுவி மூடி போட்டுறணும். இல்லாட்டி சாத்தான் உள்ளே வந்து உட்காந்து தீயவங்களே யோசிக்க சொல்லுவான். இப்படி தான் என்ன காரியம் குடும்பத்தில் நடந்திருந்தாலும் இங்கே ஒரு சிந்தனை போடுவான். நீ எதுக்கு உயிரோடு இருக்கிற? நீ உனக்குள்ள இந்த என்ன நன்மை வெளிப்படுது? நீ என்ன செய்? சூசைட் பண்ணிக்க. சரிங்களா? எடுத்து மருந்து குடிச்சிடும் அப்படின்னு எதிர்மறையான எண்ணத்தை சிந்தையில் போடுவான். சாத்தான் யாருமே பிடிச்சி வா கயிறை போட்டு கட்டி தொங்கு அப்படின்னு சொல்ல மாட்டான். அவன் உன் மூளையில் ஒரு சிந்தனையில், இந்த சிந்தனையில் என்ன செய்வான்? ஒரு எதிர்மறையான எண்ணத்தை கொடுப்பான். என்ன எண்ணத்தை கொடுப்பான்? அவன் தூக்கு மாட்டிக்க, செத்துப்போ, மருந்து குடி, இப்படி எதிர்மறையான எண்ணத்தை மட்டும் தான் கொடுப்பான். அந்த எண்ணத்துக்கு நீ கீழ்ப்படுகிற போது செத்து போவ, பாவத்தில் மாட்டிப்ப, சாத்தான் கரத்தில் மாட்டிப்ப. ஆனால் இந்த பாவ சிந்தனையை இயேசுவின் இரத்தத்தை கொண்டு நீ சுத்திகரித்து மூடி போடுகிற போது பரிசுத்த ஆவியானவருக்கு மட்டும்தான் இந்த இடம். பரிசுத்த ஆவியானவர் சொல்வார், உன்னை ஆண்டவர் அவருடைய உருவிலும் அவருடைய சாயலும் படைச்சிருக்கார், நீ நன்மை செய்யணும், இதுக்கு இடம் கொடுக்கணும், எதிர்மறையான எண்ணத்துக்கு இல்லை. அதுக்கிறதா கண்கள் ஆண்டவர் படைத்த அனைத்தையும் 6ஆம் நாள் படைச்சிட்டு 6ஆம் நாள் பார்க்குற ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்மையாக கண்டாரா இல்லையா? அவர் பார்த்த நன்மையை நம்ம எப்படி பார்க்குறோம்? தீமையாக பார்க்குறோம். எப்படி ஒத்து வரும்? ஏன் ஒத்து வரும்னா, நாம் அவரோடு இணைஞ்சிருக்கப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாம் அவரை விட்டு தூரமாக இருந்துக்கிட்டு தூங்கிட்டோன்னு வச்சுங்க. விதைப்பு ரோமையில் சொல்வார், விதைச்சிட்டு போய் தூங்கிட்டான். தூங்கிட போனது எதிரியானவன் உள்ளே வந்து களைகளை விதைச்சிட்டான். அவர் பார்த்த நன்மை நம்மளால் பார்க்க முடியல. அதனால தான் இதில் தீமை, அதில் தீமை. அப்போ கண்கள் என்ன இருக்குது? இச்சை குடிகொண்டு இருக்கிறது. ஆண்டவருக்கு எதிர்ப்பறையான இச்சை. அந்த இச்சையை கொண்டு வரது யாரது? சாத்தான். அதனால் சாத்தானுக்கு கண்களை இடம் கொடுக்குற போது தேவையற்ற இச்சைக்குரிய காரியங்களில் மாட்டிக்கொள்வோம். அப்போ நமக்கு கொடுத்துருக்க இன்டர்நெட், நமக்கு கொடுத்துருக்கிற மொபைல் ஃபோன், டிவியில் நன்மையை பார்க்கலாம். ஆனால் இச்சைக்கே பயன்படுத்துவதற்காக
நம்ம இச்சைக்கு கண்களை இடம் கொடுத்தோம்னா அப்போ இச்சையான காரியங்களுக்கு மட்டும்தான் நம்ம கண்களை ஒப்பு கொடுப்போம். பிரைஸ் தி லார்ட். அப்போ அந்த சாத்தானுக்கு கண்களில் உரிமை இல்லை. அப்போ அதை காரியங்களை என்ன செய்யணும்? இயேசுவின் ரத்தத்தை கொண்டு கழுவி சுத்திகரித்து தூய ஆவியால் முத்திரையிட்டு கண்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். அதனால தான் யோபு 31ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் சொல்வார், நான் என் கண்களை ஆண்டவரோடு கூட உடன்படிக்கை செஞ்சிருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். என் கண்களை ஆண்டவரோடு என்ன செஞ்சுருக்கேன்? உடன்படிக்கை செஞ்சுருக்கிறேன். நான் கல்யாணம் ஆகி எனக்கு எத்தனை பிள்ளை? 7 மகன் இருக்கிறான், 3 மகன் இருக்கிறா. எந்த ஒரு கன்னிப்பனையும் என் கண்கள் கொண்டு போய் ஏறெடுத்து பார்க்க மாட்டேன். எனக்கு தேவையில்லை. எனக்கு நல்ல மனைவி இருக்கிறா, நல்ல பிள்ளைங்க இருக்கிறாங்க. இந்த கண்களை கொண்டு இச்சையான காரியங்களை பார்க்க மாட்டேன், இச்சையோடு மனிதர்கள் நோக்க மாட்டேன்னு சொல்லி யோபு கண்களோடு ஒப்பந்தம் செய்து கொண்டார். அதுதான் முக்கியம். இன்றைக்கி நாமளும் அப்படி தான் செய்யணும். அது மட்டும் இல்லை, நம்மளுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள், ஆண்டவர் சொல்வார், உள்ளத்தின் நிறைவிலிருந்து வாய் பேசும். ஆமாம், சினிமா, ட்ராமா, பக்கத்து வீடு, ஏற்று வீடு உட்காந்து பேசி 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 மனிதர் பேசிய காரியங்கள், இந்த உலகுக்கு அடுத்த காரியங்களை உள்ளத்தில் வச்சிருந்தா வாய் என்னத்தை பேசும்? அதை மட்டும்தான் பேசும். அக்கா அவளை பார்த்தியா, அண்ணே இவனை பார்த்தியா, இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க, அவன் எப்படி இருக்கா, இப்படி தான் பேசும். உள்ளத்தின் நிறைவில் என்ன இருக்கணும்? ஆண்டவருடைய வார்த்தை எழுதப்படணும். இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கணும் உள்ளத்தில். இந்த வார்த்தை எழுதப்பட்டுச்சுன்னா உள்ளத்தின் நிறைவிலிருந்து வாய் பேசும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய வார்த்தைகள், அவர் விரும்பின காரியங்கள் வாயில் வெளிப்படும், நன்மையான காரியங்கள் வெளிப்படும். ஒருத்தர் நம்மள்ட்ட பக்கத்தில் உட்காந்தனா ஆறுதலான வார்த்தைகளை பேசி அவங்கள தேர்த்த முடியும், அவங்களை கட்டி எழுப்ப முடியும். இல்லாட்டி உலகப்புறமான காரியங்கள் அந்த வார்த்தைகள் இருக்கும். தீய வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், மற்றவருக்கு பயன்படாத வார்த்தைகள், மற்றவர்கள் அழிக்கக்கூடிய வார்த்தைகள் வெளிப்படும். அப்போ சாத்தானுக்கும் அவனுடைய வார்த்தைகளுக்கும் அவனுடைய செயல்களுக்குரிய காரியங்கள் நாவலில் வெளிப்படக்கூடாது. அது போன்ற காரியம் ஒருபோதும் இதயத்தில் குடிக்கொண்டு இருக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, இந்த இருதயம் தான் இருக்கிறதுலே கேடானது. பிரைஸ் தி லார்ட். எரேமியாவில் நாம் 17ஆம் அதிகாரத்தில் படிப்போம், சரிங்களா? அப்போ இருதயம் தான் இருக்கிறதுல என்னது? கேடு உள்ளது. இதை எதை கொண்டு நம்ம நன்மையாக்க முடியும்னா ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு மட்டும்தான். அதனால தான் திரும்ப 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 ஆண்டவருடைய வார்த்தையை படிக்கணும். நம்மளாம் பிறந்தநாள் கொண்டாடுவோம்ங்களா? வீட்டில் பிறந்தநாள் கொண்டாடுவீங்களா இல்லையா? மகிழ்ச்சியாக கொண்டாடுவீங்க. சரிங்களா? 4 பேரை கூப்பிட்டு பிரியாணிலாம் ஆக்கி போட்டு அல்ல அப்படியே சிரிச்சு கொண்டாடுவீங்க. கேக்கெல்லாம் வெட்டி கொண்டாடுவீங்க, சரிங்களா? ஏன் அந்த கேக்கில் கேண்டில் வச்சு ஊதுறீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? கேக்கு பிறந்தநாளுக்கு வாங்கிட்டீங்க, வெளிதிரி நட்டு வச்சுருக்கீங்களா இல்லையா? அதை பொறுத்துறீங்களா இல்லையா? பிறந்தநாள் பாட்டு பாடி அதை அணைச்சிட்டு தானே கட் பண்ணுறீங்க, உண்மையா இல்லையா? ஏன் அதை செய்கிறீங்க? தெரியாது. ஏன்? எல்லாத்தையும் சினிமாவில் காமிச்சா நாங்களும் செய்கிறோம். ஏன் செய்கிறோம் தெரியாது. அந்த விளக்கு எதை குறிக்கும்? ஒரு வாழ்க்கையை, வெளிச்சத்தை குறிக்கும். வெளிச்சத்தை ஊதிட்டு அணைச்சிட்டு கேக்கை கட் பண்ணுற, இருள் இருக்கணும்னு தானே கட் பண்ணுற. தேவையாது. அப்போ நல்லா யோசிங்க. உங்களுடைய பிறந்தநாள் 30வது வருஷம்னு வச்சுக்கோங்க. அப்போ அதை கொண்டாடுற ஆள்கிட்ட கேட்கணும், 30 வயசு ஆயிடுச்சு, 30 முறை பைபிளை படிச்சிருக்கிறியா? நீ எல்லாம் எதுக்கு வாழ்கிற? முதல்ல 30 வருஷம் படி, அதுக்கப்புறம் 30வது பிறந்தநாள் கொண்டாடலாம். இந்த 50வது பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு என்ன செய்யணும்? 50 முறை குறைஞ்சது 50 முறை படிச்சிருக்கியா? இல்லை முதல்ல படித்து முடி, அப்புறமா பிறந்தநாள் கொண்டாடலாம். கேக்கு புது ட்ரெஸ்ஸுன்னு வந்தால் கொன்னே ஓடி போயிடும். ஏன் அப்படின்னா அதிகமாக இறை வார்த்தையை படிக்க அந்த இறை வார்த்தை உள்ளத்தில் இருக்கும். அந்த உள்ளம் ஆண்டவருக்கு ஏற்றதாக இருக்கும். ஆண்டவருடைய வார்த்தை வசனம் உள்ளத்தில் எழுதப்பட்டதுனால அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளையாக அவங்க இருப்பாங்க. கடவுள் விரும்புகிற பிள்ளையாக இருப்பாங்க. சாத்தானுக்கு அவங்களுக்கு இதயத்தில் இடமில்லாமல் இருக்கும். அதனால தான் இந்த இருதயத்தை எதை கொண்டு நலமாக்க முடியும்? ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு நலமாக்க முடியும். ஏன்னா இது 7 முறை புடமிடப்பட்ட வார்த்தைகள், சரிங்களா? எந்த ஆளும் துவைத்து வெண்மையாக்க முடியாத அளவுக்கு தூய்மையான பரிசுத்த வார்த்தைகள். இந்த பரிசுத்த வார்த்தை உன் இருதயத்தில் குடிக்கொண்டிருக்க போது உன் உள்ளத்தை என்ன செய்யுது? பரிசுத்தப்படுத்தும். அதனால தான் யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்வார், நான் சொன்ன வார்த்தைகளால் ஏற்கனவே நீங்கள் தூய்மையாக இருக்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ இந்த இறை வார்த்தை என் இருதயத்தில் இருக்க 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 இருக்க
அது என் உள்ளத்தை தூய்மைப்படுத்திடும். சாத்தானுக்கோ உலகத்துக்கு அடுத்த காரியத்துக்கோ இடமில்லை. அப்போ உள்ளத்தின் நிறைவு ஆண்டவருடைய வார்த்தை பேசும். பேசுகிற போது அந்த ஆண்டவருடைய வார்த்தையில் வாழ்வு இருக்குது, ஆண்டவருடைய வார்த்தையில் ஆசீர்வாதம் இருக்குது, ஆண்டவருடைய வார்த்தையில் அபிஷேகம் இருக்குது. அப்போ அந்த வார்த்தை என் இதயத்தில் இருக்கப்ப நானே வாழ்வு பெற்றவனாக, அபிஷேகம் பெற்றவனாக, ஆசீர்வாதம் பெற்றவனாக இருக்கிறதுனால நான் போகிற இடத்துல, வர்ற இடத்துல, இருக்கிற இடத்துல என்னை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் வாழ்வு உண்டு, ஆசீர்வாதம் உண்டு, பாதுகாப்பு உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ மற்ற கேடுள்ள இருதயம் என் பக்கத்தில் வந்தாலும் சொல்ல முடியும், ஆண்டவருடைய வார்த்தையை பிடிச்சிக்க, பற்றி பிடித்துக்கொள். பிரைஸ் தி லார்ட். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை இதயத்தில் இருக்கப்ப என்னுடைய சிந்தையை ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து இருக்கும். என்னுடைய பார்வை ஆண்டவர் சொன்னதுக்கு படி கீழ்ப்படிந்து நடக்கும். என்னுடைய நாவு ஆண்டவருடைய வார்த்தையை அறிக்கையிடும், போற்றி புகழ்ந்து கொண்டே இருக்கும். என்னுடைய கரங்கள் ஆண்டவருடைய செயல்களை செய்து முடிக்கும். என்னுடைய பாதங்கள் ஆண்டவர் காட்டுகிற குறுகிய பாதையில் நடக்கும். அதனால தான் திருப்பாடல் 18 சொல்லுது, குறுகிய பாதை அகலமான பாதை நற்செய்தியில் சொல்லியிருக்காது. அப்போ குறுகிய பாதையை நான் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த குறுகிய பாதையில் என் பாதத்தை வைக்கிற போது, முதல் ஸ்டெப் வைக்கிற போது அந்த குறுகிய பாதையை அகலமாக்குவார். அதனால் ஆண்டவர் சொல்கிறார், குறுகிய பாதை எடு. ஏன்? நீ கால் வைக்கிறப்ப அகலமாக்குவேன், அடுத்த ஸ்டெப் வைக்கிறப்ப அகலமாக்குவேன், அடுத்த ஸ்டெப் வைக்கிறப்ப அகலமாக்குவேன். சரிங்களா? எடுத்தோடனே உனக்கு அகலமான பாதையில் குறுகிய பாதையை எடு, தேர்ந்தெடு. பிரைஸ் தி லார்ட். இப்போ நம்ம காரில் இங்கேருந்து சென்னைக்கு பயணம் சொல்லணும்னு வச்சுங்க. இரவு நைட் 9 மணிக்கு கிளம்புறோம். காருக்குள்ளே உட்காந்து ஹெட்லைட் ஆன் பண்ணோன்னே இங்கேருந்து சென்னை வரைக்குமா ஹெட்லைட் தெரியுது? வெளிச்சம் அவ்வளோ தூரமாக தெரியுது? சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? காரில் உட்காந்தாச்சு, காரில் லைட் ஆன் பண்ணியாச்சு. ஏன்னா நைட்டில் பயணம் செய்கிறப்ப என்ன வேணும்? வெளிச்சம் வேணும். இப்போ எங்கே போகிறோம்? சென்னைக்கு போகிறோம். சென்னைக்கு வரைக்கும் அந்த கார் லைட் தெரியுது? இல்லை. கார்லேருந்து ஒரு 10 அடி தூரம் வரைக்கும் வெளிச்சம் தெரியுதா இல்லையா? அந்த வெளிச்சம் நம்ம சென்னை போய் சேர வரைக்கும் அந்த 10 அடி தூரம் வெளிச்சம் இருக்குமா இல்லையா? போதும். அந்த 10 அடிக்கான வெளிச்சம் போதும், போய் சேர்ந்துடும். பிரைஸ் தி லார்ட். அதே போல தான் ஆண்டவர் சொல்கிறார், ஒவ்வொரு ஸ்டெப்பும் நீ நான் சொல்கிறபடி வைக்கிற போது பாதைகள் என்ன செய்வேன்? அகலமாக்கி கொடுத்துக்கிட்டே போய்ப்பேன். ஒவ்வொரு ஸ்டெப்லையும் அகலமாக்குவேன். நீ கவலைப்பட, தைரியமாக வை. ஏன்னா நீ என்னை பின்பற்றுகிறாய். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ என்னுடைய கால்கள் சரிந்து போகாது, விழுந்து போக மாட்டேன். ஆண்டவருக்குரிய பாதையில் என்னுடைய காதுகளை எடுத்து வைத்து ஆசீர்வாதமாக நான் மாறுவேன். பிரைஸ் தி லார்ட். அப்போ யோசிங்க, நான் என் இருதயத்தை யாருக்கு ஒப்பு கொடுத்துருக்கேன்? என் சிந்தையை யாருக்கு ஒப்பு கொடுத்துருக்கேன்? என் பார்வையை யாருக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறேன்? என்னுடைய நாவை யாருக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறேன்? என் இருதயம் எதை நோக்கி இரவும் பகலும் சிந்திக்குது, இரவும் பகலும் ஏங்கி இருக்குது? என்னுடைய கைகளுடைய செயல்கள் எதை செய்து கொண்டு இருக்குது? என்னுடைய பாதங்கள் எந்த வழியில் நடந்து கொண்டு இருக்குது? ஆண்டவருக்குரிய வழியிலையா, சாத்தானுக்குரிய வழிகளா? எதற்கு என் இருதயத்தை நான் ஒப்பு கொடுத்தனோ அதனுடைய காரியங்கள் வெளிப்படும். ஆண்டவரும் அவருடைய வார்த்தைகளுக்கு என்னை ஒப்பு கொடுக்கிற போது நன்மையான காரியங்கள் வெளிப்படும். நன்மையான காரியங்களை செய்வதற்கு என்றே ஆண்டவர் என்னை இந்த பூமியில் படைச்சிருக்கிறார். ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இந்த உலக சார்ந்த காரியங்களுக்கு என்னை ஒப்பு கொடுத்திருந்தேன்னா தீமையான காரியங்கள், பாவத்துக்குரிய காரியங்கள், இச்சைக்குரிய காரியங்கள் வெளிப்படும். எதுவாக இருந்தாலும் ஆண்டவருக்கு விரோதமான செயல் இருக்கிற போது தூய ஆவியின் துணை கொண்டு அதை என்ன செய்யணும்? சாகடிக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எனக்குள்ள காணப்படுகிற ஒவ்வொரு தீமைகளையும் தூய ஆவியின் துணை கொண்டு சாகடிச்சா மட்டும்தான் ஆண்டவருக்குரிய பிள்ளையா, நான் சாட்சியுள்ள பிள்ளையா, நன்மை செய்யக்கூடிய பிள்ளையா நான் இருக்க முடியும். கண்களை மூடுங்க, இருக்கிறவங்களை இதயத்தில் வைங்க. உங்களுடைய எல்லா பாவங்களையும் யோசிச்சு பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். எல்லா குற்றங்களையும் யோசிச்சு பாருங்கள். எல்லா அருகிறையற்ற தன்மைகளையும் யோசிச்சு பாருங்கள். ஆண்டவரை வெறுப்புக்குள்ளாகிற தன்மைகளை யோசிச்சு பாருங்கள். ஆமாம், ஆண்டவர் வாழ்வதற்கென்று படைத்தார், நம்மளை சாவதுக்கென்றல்ல. நம்ம அநேக நேரங்களில் இந்த பகுதியில் இதோ நம்ம சூசைடுக்கும் தற்கொலை செய்வதற்கும் நாமே விட்டு கொடுத்துருப்போம். அது போன்ற காரியங்களில் ஈடுபட்டிருப்போம். அது போன்ற காரியங்களில் இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களையும் ஒப்பு கொடுங்க. நீங்கள் படைச்சது உங்களை ஆண்டவர் வாழ்வதற்காக, சாவதற்காக அல்ல. நல்ல முறையில் அவருக்குள்ளே வாழணும். உலகத்துக்கு அடுத்த காரியங்களில் எல்லா தீமைகள், பொய் சொன்னது காரியங்களை ஒப்பு கொடுங்க. கடன் வாங்கி திரும்ப கொடுக்காத காரியங்களை ஒப்பு கொடுங்க. கீழ்ப்படியாத தன்மையை ஒப்பு கொடுங்க. ஆண்டவருக்கு ஏற்ற செயல் செய்யாத ஒவ்வொரு நாள் நேர்களுக்காக ஒப்பு கொடுங்க. மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே, நான் மன்னியும், நான் செய்த பாவத்தை மன்னியும், உமக்கு எதிராக பாவம் செஞ்சுருக்கேன், விண்ணகத்துக்கு எதிராக பாவம் செஞ்சுருக்கேன், எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படணும், எல்லா குற்றங்களும் மன்னிக்கப்படணும். ஆண்டவரே, தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, என் பலவீனத்திலேயோ என்னை நம்பி
இந்த உலகத்தை நம்பி, உலக மனிதர்கள் நம்பி நான் செய்த எல்லா தீமைகளும் என்னை மன்னிங்க, என்னை மன்னிங்க, என்னை மன்னிங்க, முழுசாக மன்னிங்க. இயேசுவே, கல்வாரில் சிந்திய உம்முடைய தூய திருரத்தம் என் மீது ஊற்றி என்னை கழுவி சுத்திகரிக்கட்டும். இயேசுவே, என்னை கழுவுங்க, என்னை சுத்திகரிங்க, உமக்குரிய பிள்ளையை மாற்றுங்க, கருவியாக மாற்றுங்க, என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி முழுசாக ஒப்பு கொடுங்க.